வெல்கம் பேக் டு நீங்கள் பார்த்து விஆர்ஜி கேம் வச்சேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் மக்களே போக்கியமோட ஸ்பீட் டெஃப் கேம் பிளே தான். இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு 5 பாட்டு போட்டிருப்பேன், அதை பார்த்து வந்துருங்க. அப்போ இந்த 6வது பாட்டு என்னது உங்களுக்கு புரியும். சரி மக்களே, நம்ம வர பேசாமல் வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போக முடியும் எல்லாத்துக்கு என்ன பண்ண அளவு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த நான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சரி மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே வந்துச்சு. நம்ம மெயின் மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு போக்கிமானை காட்ட போகிறேன். அந்த போக்கிமானை நான் ப்ரீவியஸாக தான் பிடிக்கல. லக்கி ஸ்டோரில் வந்து கண்டுபிடிச்சேன். லக்கில் கிடச்சிச்சு எனக்கு அந்த போக்கிமான். அது என்ன போக்கிமான்னா நம்ம மண்டே ரியலு கிடச்சிருக்கேன் நம்மளுக்கு. இந்த ரியலு கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. சரி, கண்டுபிடிச்ச சொல்கிற மாதிரி லக்கி ஸ்டோரில் எடுத்துட்டேன் ஆனால் இவனை வந்து லெவலப் பண்ணுறதுக்கு வந்து லெவல் 33 லெவலப் ஆயிடுவான். ஆனால் என்ன பிரச்சனைனா இவன் பக்கில் தான் லெவலப் ஆகும், பக்கில் தான் வந்து எவல்யூஷன் ஆகுவான். அது மட்டும் இல்லாமல் என்னமோ சொன்னாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு 1000 ஸ்டெப்பு வந்து முடிக்கணுமா. அது எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவன் லெவல் 33 மேலே நான் ஆக்கிடுவேன். ஆனால் வந்து இவனை வந்து எப்படி வந்து நான் எவல்யூஷன் ஆகுறது எனக்கு இவனுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது இந்த கேம் யாராவது விளாண்டிங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது எப்படி வந்து ரியோலுவை வந்து லுக்காரியோவாக ஆக்குறது சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் புதுசாக வந்து 3-4 போக்கிமானை பிடிச்சிருக்கிறேன். அதை அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அந்த போக்கிமானில் பார்க்க. எங்கே இருக்குது இங்கே இருக்கான் அந்த குரங்கு மண்டையன். இவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் வந்து வேறு யார் என்ன முக்கியமானாச்சு. இவன் இந்த முதல்ல மண்டை சாரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஒரு அயன் கோலம், இவன் ஒருத்தன். இந்த 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மங்கி மண்டையை நான் கட்டிடுறேன். இவன் வந்து செம்மையாக இருக்கும். இவன் எவல்யூஷன் வந்து பார்க்க ஊக்காங் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இவனோட எவல்யூஷனு. இவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் வந்து அந்த முதல்ல மண்டையாக இருக்கானே அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் இவன் எவல்யூஷனு. இவனை பார்க்க வந்து பென்டனில் வர ஒரு ஏலியன் மாதிரியே இருப்பான். இந்த போக்கிமானை எப்போ பார்த்தாலும் பென்டனில் வர ஒரு ஏலியன் மாதிரியே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த முதல்ல மண்டையா, இவன் எவல்யூஷன் பார்க்க செமையாக இருக்குது. அப்படியே ஒரு நெருப்பெரிய ஒரு முதல்ல மாதிரியே. அதுக்கப்புறம் இது ஒரு பூனை. இது எவல்யூஷன் ஆகிடுச்சு இந்த பூனை. இந்த போக்கிமான் தான் மக்களே நம்ம வந்து புதுசாக லக்கி ஷோவில் கிடச்சிது. இது எல்லா போக்கிமானும் நான் பிடிக்கல. கொஞ்சம் போக்கிமான் தான் நான் பிடிச்சிருப்பேன். மற்ற எல்லா போக்கிமானும் வந்து லக்கி ஷோவில் தான் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஷைனிங் போக்கிமான் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஷைனிங் போக்கிமானே மெகா ஸ்டோன் கூட வச்சுருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஷைனிங்காக மின்னுது பாருங்கள் பீச்சோட பக்கத்தில். அந்த போக்கியானுக்கு வந்து மெகா ஸ்டோன் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் வந்து நான் அதை அடுத்த வீடியோ தான் காட்ட முடியும். நான் அதை என்னாச்சுன்னா அது ஒரு பக் ஆகிடுச்சு. அந்த போக்கிமான் வந்து மெகா எவல்யூஷன் ஸ்டோன் வந்துருச்சு. நான் வந்து செட்டும் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் மேட்ச்சுக்குள்ளே போகும்போது அந்த மெகா எவல்யூஷன் தட்டும் போது மெகா எவல்யூஷன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா பக் ஆகிடுச்சு. அது என்ன பக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அந்த போக்கிமானை மெகா எவல்யூஷன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த மெகா எவல்யூஷன் சூப்பராக இருக்கும். நான் வந்து செக்லாம் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில். சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம காட்டுறோம் அந்த மெகா எவல்யூஷனை. சரி மக்களே, நான் எல்லா போக்கிமானும் 3 போக்கிமான் லெவல் 30 ஆக்கிட்டேன். மிச்சம் 3 போக்கிமான் லெவல் 30 ஆக்க முடியல. அதை ஆக்கி முடித்த உடனே நம்ம வந்து அடுத்த ஐலாண்ட் போயிடலாம் நம்ம. சரி, ரியலு வந்து லெவல் எத்தனை இது ஒன்றும் மறைச்சிக்கிட்டு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த மித்திக்கல் போக்கிமானு ரியலு, அதுக்கப்புறம் பிக்கச்சு, அதுக்கப்புறம் வந்து தென்னைமரம் போக்கிமானு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராகிடியர் தான் எவல்யூஷன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப டைம் ஆகுது அவனை எவல்யூஷன் பண்ண. இன்னும் வந்து ஒரு 5 லெவல் அவன் வந்து எவல்யூஷன் ஆயிடுவான். எவால்ட் ஆயிடுவான். இந்த போக்கிமான்ஸை பிடிக்கலாம். ஆனால் இந்த போக்கிமான்ஸுக்கு பிடிக்கணும்னா ராடு தேவைப்படுது, தூண்டி தேவைப்படுது. அது வந்து இவங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் கையில் தூண்டி வச்சுருக்கேன். இவங்ககிட்ட முடியுமோ நான் கேட்டு பார்ப்போம். ஓகே அதே சொல்லுடா, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேறான். சரி மகளே, நம்ம நேராக மெயின் மிஷினுக்கே போயிடலாம். இவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் டைம் ஆகிடும். நான் வந்து ஆஃப்லைனில் வந்து தூண்டி எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வாட்டர் டைப் பண்ணி பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மெயின் மிஷின் போயிட்டு நம்ம நிறைய டாஸ்க்கு நினைக்கிறேன். நம்ம நிறைய ஃபைட் இருக்கும் போல் இந்த வீடியோவில். கண்டிப்பாக நிறைய ஃபைட் அது மாதிரிலாம் இருக்கும். அதை முடிச்சிட்ட உடனே நம்ம வந்து
வீடியோ வந்து அதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைட் மட்டும் தான் நடக்க போகுது. ஏன்னா வந்து நம்ம அடுத்த ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னமோ இங்கே ஒரு டாஸ்க்லாம் இருக்குது. அதெல்லாம் முடித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த ஐலாண்ட் போக முடியும். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் மட்டும் தான் நடக்க போகுது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து வெறும் ஃபைட் மட்டும் தான் நடக்க போகுது. இந்த ஒரு ஷிப்புக்குள்ளேயே நிறைய ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டை மட்டும் தான் காட்டுற மாதிரி. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் வீடியோ மட்டும்தான். அடுத்த வீடியோ தான் வந்து நம்ம அடுத்த ஐலாண்ட் போகிறது அதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இனிமேல் ஒருத்தன் வந்திருக்கான், பேசிக்கிட்டு இருக்கோம். சரி இப்போ எங்கேயோ போகிறோமே, எங்கே போகிறோம் தெரியலையே. இவங்ககிட்ட பேசுகிறோம். ஓகே, அப்ஸ்டேருக்கு போக சொல்கிறாங்க. ஓகே சரி, யாருக்கும் உதவி செய்யணுமா? சரி போவோம். யாருக்கு தெரியலையே. இன்னும் மேலே வந்திருக்கோம். இன்னும் மேலே போகணுமோ? எவ்வளோ தூரம் இன்னும்? எங்கேயோ போகிறோம். ஷிப்புக்கு மேலேயே வந்துடும் நம்ம. யாரா இவன்? டார்க் ப்ளூ. ஓகே நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம் மக்களே. நம்ம டேரெக்டாக வந்து ஃபைட்டுக்கே போயிடலாம். நம்ம இது சும்மா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம அதில் கண்டுக்காமல் டேரெக்டாக ஃபைட்டுக்கே போயிடலாம். நம்ம அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, எங்கே போகிறோம்? இவங்ககிட்ட பேசணுமோ? இல்லை, வேறு யார்கிட்ட பேசணும்? அப்போனா யார்கிட்ட கீழே போகணுமோ? கீழே போவோம். ஓகே, என்ன இங்கே ஒரு பாதை போகுது. ஓகே போயாச்சு. சமைக்கிற இடமா இது? ஓகே சரி. ஓகே என்னமோ பேசியிருக்கானுங்க, ஆனால் என்னது தெரில. நம்ம டேரெக்டாக வந்து ஃபைட்டு தான் போகணும். இந்த வீடியோ முழுக்க நம்ம ஃபைட்டுக்கே போயிடலாம். இப்போ யார்கிட்ட போய் பேச போகிறோமா இல்லை சண்டை போட போகிறோமா? என்னடா ஷிப்பு டிக்கிட்டு வந்துட்டோம். எங்கே போகிறோம் நம்ம? அவங்ககிட்டயே பேசுகிறோம், அவனுக்கு காட்ட மாட்டுறாங்க. காட்டுறானுங்க. ஓகே அவங்ககிட்ட பேசி டேரெக்டாக ஷிப்புக்கு வந்துட்டோம். ஷிப்பில் எத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணணும்? எக்கச்சக்கமாக இருக்கானுங்க. என்னமோ பார்சல் கொடுத்துருக்கானுங்க, அது கொடுக்கணும் போல தான் நினைக்கிறேன். அதானா என்னமோ பார்சல் போய் தான் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ஆமாம், என்னமோ இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்கணுமா? ஓகே, நன்றிலாம் எதுக்குப்பா, பிரச்சனை இல்லை. ஓகே, கஸ்டமர் அமௌண்ட் வாங்கினா. ஓகே, மறுபடியும் நம்ம பேக்கேஜ் அனுப்பணுமோ? பேக்கேஜ் கொடுக்கணும் போல் என்னமோ, அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். பேக்கேஜ் மறுபடியும் நம்ம கொடுக்கணும் போல். அதுக்கு வெளியே போகிறோமா நம்ம? இல்லை என்னடா கீழே போகிறோம். கீழே ஒரு வழி இருக்குது. என்ன எத்தனை ரூம் இருக்குது? இங்கே ஒரு இருக்குது. ஐயோ, அதுக்கு உள்ள வந்துருச்சு. நம்ம முடிச்சோடனே போகலாம். டீம் ராக்கெட்டு இவனுங்க நம்ம அடிச்சுட்டு நம்ம அந்த பால் எடுத்துடலாம். போக்கி போல யாரா நீ? இவன் எதுனா ஈகன்ஸ் வந்து எவல்யூஷன் ஆகிட்டான், நாகப்பாம்பு ஆகிட்டான். சரி, டென்ஷன் ஆகாத முடிச்சு விடு. ஐயோ, எஃபெக்டிவ் இல்லையே. யாரடிக்கு வரலாம்? தென்னை மரம் நீ வேணா செத்துருவேன். இல்லை சரி, யூஸ் பண்ணி பார்ப்போமே. செத்துறாது. ஐயோ, செத்துறான். சாரி, சொல்லி பயமும் செத்துறான். வேறு யார்? நீ வாடா. லெஜெண்ட்ரி போக்கிமான். லெஜெண்ட்ரி இல்லை, மித்திக்கல் போக்கிமானே. ஐயோ, அது போயதுன்னு இது போயதுன்னு எப்படா முடியும்? பரோடாடா, அடி நல்லா தான் விழுவுது. நியாயமாக விழுவுது அடி. சீக்கிரம் முடிச்சு விடு. அவ்வளவுதான், வேற மாதிரி அடி. இங்கே பாடுறா மேஜிக் கார்ப்பு. ஏண்டா இவனை வச்சுனா சண்டைக்கு வரீங்க? நில்லுங்கடா, நான் பிகேச்சு எடுக்கிறேன்டா. அவன் தான்டா எஃபெக்டிவ். நில்றா, பொசிக்கு போடுறேன்டா அவனை. என்னடா அடிக்கிற? பிகேச்சு எலக்ட்ரிக் போல போட்டு விடுப்பா. செத்து போட்டோம். ஐயோ, முஞ்சேஷ்பி இவன் அடிக்க மாட்டான். இவனுக்கு ஒரே ஒரு அட்டாக். என்னோட அட்டாக் அது? இந்த மேஜிக் கார்ப் கொஞ்சம் ஆபத்தானது தான் போல். இவனை முடிக்கிறதுக்கு யார்? ஆமாம், சேர்மேனே. எடரா சேர்மேனே, அவ்வளவு தான் முடிச்சுடுவான் பாரு. இப்போ
வேலைக்காகாது. எதை போடலாம் காட்டுங்கடா சீக்கிரம். போட்டு விட்றா ஃபயர் பாலு, போட்டு விடு. ஐயோ கொஞ்சம் தாண்டா போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தாண்டா. மறுபடியும் போட்டு விடு. செத்துறாத, போட்டு விட்டு செத்துரு. அவ்வளவுதான். சார்மேனாவது யாராவது. இவன் வால்ஃபபெட்டா அவன். இந்த போக்கிமான் நம்மக்கிட்ட இருக்கு மக்களே, நான் வச்சுருக்கேன். ஆனால் யூஸ் பண்ணது கூட இல்லை, லெவலப் கூட பண்ணதில்லை. இதோட அட்டாக் கூட போக்குன்னு தெரியாது. இவன் தான் ஐ எஃபெக்டிவ்னு காட்டுது. மித்திக்கல் போக்குமானே இவனுக்கு ஐ எஃபெக்டிவா? என்ன மிரர் போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். போடு, அவ்வளவுதான். இன்னும் ஒருத்தர் இருக்கான். இவனை எப்படி முடிக்கலாம்? யார் நம்மகிட்ட இருக்கா? பிகிச்சுவா? இல்லை, இவன் வச்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. நீ செத்துறாத. பாய்சன் ஆயிடாத. நீயே ஒரு பாய்சன் போய்க்குவோன்னு பாய்சன் ஆயிடாத. ட்ராகன் பிரீத்தை போட்டு விடு. நல்லா போகுது. ட்ராகன் பிரீத்து நல்லா போகுது. ஓகே போட்டு விட்ற ஆக்ஸை. அவ்வளவுதான். செத்துட்டான்டா. செம்ம. அடுத்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேண்ணா. இப்போ இவன் பேசுகிறான். அப்டல். ஓகே, தேங்க்ஸ் சொல்கிறான். இதுக்கெல்லாம் இப்போ என்ன தேங்க்ஸ்? இதெல்லாம் என் கடமை. ஓகே, பரவாயில்ல. ரொம்ப நன்றி சொல்கிறான். பரவாயில்ல. ஓகே, டீம் ராக்கெட் வந்து ஓகே என்னமோ பண்ணியிருக்கானுங்க. அதுக்குள்ளே போயிடுச்சு, படிக்க முடியல. ஓகே சரி, அடுத்த யார்? என்ன நீயே வர? ஓகே, உங்களோட ஃபைட்டோ? வாடா போட்டுப்போம், பிரச்சனையே இல்லை. வா. மச்சோப்பு யாரா ஏஃப்டியூ? நம்ம தென்னை மரம் போக்கிமானே. வாடா தென்னை மரம். பயமுடுத்துனா பயந்துருவோமோ? நில்றா, எடுக்கிறேன்டா. போட்டு விட்றா. இதை ஒரு அடியில் முடிக்கிற. 1 ஷாட், அவ்வளவுதான். பக்காடா, நீ ஃபைட்டிங் டைமுக்கு செம்ம எதிரி பாடி. அடுத்தது இகா ட்ரெயினை போட்டு விடு. செத்துறாத. அவ்வளவுதான். பத்தல முடியுமா? அவன் அந்த 2 போய்க்குமா? நிறைய இருக்கும் எதிர்பார்த்தேன்டா. ஏன்னா அதுக்கு முடிச்சுட்டு போயிட்டேன். சரி, போகலாம். மக்களே சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து ரொம்ப டைம் ஆகும். டூரேஷன் வந்து ரொம்ப எடுக்கும். மினிமம் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலேயாச்சும் இந்த வீடியோ கண்டிப்பாக போகும். ஆனால் நிறைய ஃபைட் இருக்கும். எங்கே திரும்ப இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபைட் இருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன போக்கியமானே? நம்ம ரியலு செத்துறாது. நீ லெவல் கம்மி தான். உன்னை லெவலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது செஞ்சு லெவல் போயிடுறா. ரியலு லெவலை போய் லுக்கேரியோ மாதிரி தூரடா. ஏதாச்சும் ஒரு அட்டாக்கு போட்டு விடு. கண்டி செத்துறாதே. வந்துரு. செத்துருவேன். நீ கண்டிப்பாக அடிச்சு செத்துருவேன். வந்துரு. ஒன்று லெவலாக பேர பண்ணணும். யார் எடுப்போம். யாராச்சும் எடுடா. இவனோட எடுப்போம் தென்னை மரத்தை. நீ செத்துறாதா தென்னை மரம்? தென்னை மரம் போக்கி செத்துறாத. ஓகே ஏதாச்சும் ஒரு போட்டு விடு. இதை போட்டு விடு. போட்டு விட்றா. அவ்வளவுதான். ஐயோ, சாவ பண்ணுறேனே. செத்துறாத. இகா ட்ரெயின் போட்டு விடு. இகா ட்ரெயினை உறிஞ்சு எடுத்துடு. அவ்வளவுதான். அம்மாடா, இன்னும் ஒரே ஒரு போக்கியமாக தான்டா. இது போக்கியமன் பேர் ரொம்ப ஒருமை. ஐயோ, கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு வர. இது ஸ்பேராவோட எவல்யூஷன் தானே? தரல எனக்கு. தப்பாக சொல்லி போகிறேன். கமெண்ட்டில் பிறந்து எடுத்துருவானுங்க. ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பாடி கேம் மட்டும் விளாடுவோம். எலக்ட்ரிக் போல் போட்டு விட்றா. ஒரு அடியிலே முடிச்சு விட்றா. ஆஃப் தானே போயிருக்கு. வேணாம். ஐயோ, சீக்கிரம்டா, அடிச்சு முடி. இன்னும் ஒரு அடி. ஐயோ, சீக்கிரம் அடி. ஸ்பார்க் போட்டு விடு. அவ்வளவுதான். நல்ல வேலை. ஐயோ, இந்த கடைசிக்கு ரொம்ப டைம் ஆக்கி விட்டுருச்சுடா. ஓகே அடுத்து யார்? நீயா? இல்லை நீ இல்லை. யாரா நீ? உனக்கு புள்ளி பண்ணுற கேர்ள்ஸ் தெரியுமான்னு கேட்டிருக்கான். நான் பதிலே சொல்லடா. அதுக்குள்ளே எப்பட்றா சண்டைக்கு வர? என்னடா இது? இல்லை உனக்கு இல்லை. இந்த கோழி என்ன பொறிச்சு விட்றான் நீ இன்னைக்கு. கோழியா பறவையா தரைய? என்னமோ கோழி தான் நினைக்கிறது. செத்துறியா? பாவி பிகிச்சு. இல்லை, நல்லா சாவலை. செத்துனான்னு நினச்சிட்டேன். எஸ்பியை பாரு. ஐயோ, பிகிச்சு. ஹெல்த் ஏற்றுறா. தயவு செஞ்சு ஹெல்த் ஏற்றிக்கோ. செத்துறாத.
செத்துறான் அவ்வளோதான். செத்துறானே. சரி யார் எடுப்போம்? சேர்மன் எடுப்போம். நல்றா இப்போ தான்டா பூசி தந்தூரி ஆக்க போகிறேன். இல்லைங்கடா தந்தூரி ஆக்குறேன். என்னடா வரமாட்டான் அவன்ட்டான். நில்றா தந்தூரி ஆக்குறேன்டா உன்னைய நானே. போட்டு விட்ற எம்பரை உனக்கெல்லாம் எம்பரே போதும்டா. அவ்வளவு தான். வேறு என்ன போக்கிமானே? இவன் டிக்லேட்டுக்கு யார் எஃபெக்டிவ்? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஃப்ராகிடியரு. ஐயோ ஃப்ராகிடியர் எவல்யூஷன் பண்ண பார்க்குற முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டைம் எடுக்குது மக்களே ஃப்ராகிடியர் எவல்யூஷன் ஆக்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்ராகிடியை ஒரு 2 வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிட்டேன். ஃப்ராகிடியை ஒரு 2 வீடியோ கழித்து கண்டிப்பாக கிரீன் நிஞ்சாவை மாறிடுவான். அதோடு தான் நம்மளோட கிரீன் நிஞ்சாவோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க. சும்மா மரண ஆட்டமாக இருக்கும். சரி அடுத்து யார் மேலே போ. வேறு யார்கிட்ட? ஐயோ ஃபுல்லாக ஃபைட்டாக தானே நடக்குது. உங்க கூட தானே ஃபைட்டு. கரெக்டு. வாடா. ஏய் தமிழ் கிடையாது மீன். இந்த மீனை போட்டு தள்ளுறதுக்கு யார்? பிகிச்சுவா? வாடா பிகிச்சு. ஏய் பிகிச்சு சுத்துறாத சாவாடு சுத்துறிய போட்டுவிடு. சுத்துறாத. ஐயா கண்டிப்பாக சுத்துறாடி. கண்டிப்பாக சத்து. நம்ம தென்னை மரத்தையும் எடுப்போம். தென்னை மரம் பொக்கிமானே. இவனுக்கு இது ஆகலை. போட்டு விட்றா யாராச்சும் ஒன்று. போட்டு விடு. சுத்துறாத. அவ்வளவு தான். இப்போ நீ ஒரு அடி அடித்தா நான் திருப்பி வைப்பேன். போடு. அவ்வளவு தான். யாரா நீயா? உனக்கு ஏதோ எடுக்கலாம். நம்ம அதே போடுவோம். ஏன்டா மாறிடுச்சு? ஐயோ சாரி மக்கள். இந்த ஆட்டோ தட்டி பாருங்க, ஷைனி ஆகுது பாருங்க. அது தட்டினா ஆட்டோமேட்டிக்காக சண்டை போடுறது. தெரியாமல் தட்டிட்டேன். ஐயோ தெரியாமல் தட்டிட்டேனே. மாற்று மாற்ற வேணாம். வச்சு அடிச்சிடலாம். டேய் தனியாக அடிச்சுக்காத, செத்துருவேன். கன்ஃபியூஷன் ஆகாதே. தயவு அடிச்சிரி ஆக்ஸை போட்டு முடிச்சு விட்றா. அவ்வளவு தான். மாஸ் காட்டிட்டாடா. 2 போக்கியம் வச்சுட்டு என்ன ஒரு அளப்புற. நம்ம ரியல் ஒரு லெவல் போயிருக்கான்டா. செம்ம. அடுத்து எவன்டா? நீயா? நினச்சேன்டா. ஏய் ப்ளூ இவன் நம்ம கூட அங்கே பாட்டில் பேசிக்கிட்டு இருந்தானே அவன். நீங்கள் பாட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது என்ன கதைன்னு புரியும். இவன் எதுக்கு நம்ம கூட பேசுகிறான்னு சொல்லிட்டு. 5 பக்கம் வச்சுருக்கான்டா. வருவாளியே. இல்லை உனக்கு யார் எடுக்கலாம்? சரி நம்ம பிஹெச் எடுப்போம். பிஹெச்சும் சுத்துறாத. அவங்ககிட்ட அடி வாங்கி தான் ரொம்ப கேவலம். ஸ்பார்க்கு போட்டு விடு. பிஹெச்சும் செத்துறாது. தீசுன்னு சொல்லிட்டு செத்துறாது. நல்லா போயிருக்கு. இதே மாதிரி அடி. அப்படியே வை. அதே மாதிரி அடி. செத்துறாத. அவங்க அவ்வளவு தான் பிஹெச்சு. மாஸ் காட்டிட்டாடா. அடுத்த இவன் வாட்டர் லேட்டு. ஐயோ கரெக்டாக தானே புராணேஷன் பண்ணுறேன். வயல் நுழைய மாட்டேங்குது. இது எவல்யூஷன் ஆச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் மக்களே. அது என்ன போக்கிமானே? ஐயோ மறந்துட்டேனே. போக்கிமான் பேரை மறந்துட்டேனே. இந்த டைம் பார்த்து வர மாட்டேங்குது. கிளாசிக் டைப் போக்கிமானே மறந்துட்டேனே. ஐயோ மறந்துட்ட மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க. இங்கே போடுறா. ஐவதோரு இது கிளாசிக் டைப் போக்கிமானு. கிளாசிக் ஸ்டார்டரில் 3 வரலாம். அதில் ஒரு போக்கிமானு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிராஷ் டைப் போக்கிமானு. இவனையும் ஒரு நாள் பிடிக்கணும். ஒரு நாள் பிடிச்சி எல்லாம் கிளாசிக் டைப் போக்கிமான வச்சு ஒரு ஃபைட் பண்ணணும். செம்மையாக இருக்கும். சோறா ஐவதோரு ஒரு ரொம்ப பிடிக்கும்டா. இந்த செத்து போடா. இவெல்லாம் ஐவதோரை பிடிச்சிருக்கேன் மக்களே. நம்மளால பிடிக்க முடியல. கடம்புரா பிடிச்சிருக்கான் இவன். கடம்புராலாம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் இவன் பிடிச்சிருக்கான்டா. போட்டு விட்றான் இவனை. இந்த பொக்கிமானும் செம்ம பொக்கிமானாச்சே. நல்ல பொக்கிமான்லாம் வச்சுருக்கான்டா. ஆனால் ஒரு அடியே சேர்த்துட்டான்டா. அதான் இப்போ தான் பெருமையாக பேசினேன். அதுக்குள்ளே இவனை ஒன்று வந்துட்டான். இவனுக்கு ரியூல் எடுக்க வேணாம். இது வேறு எஃபெக்டிவாக இருக்காது. சரி ட்ராகன் பீத்தை போட்டு விடுமா? எஃபெக்டிவாக இருக்காது. இன்னும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், வர மாட்டேங்குது. செத்துறாத. இவன் அடித்து செத்துறாத. ட்ராகன் பீத்தை போட்டு விடு. ஆஃப் தானே போகுது. இவங்ககிட்ட செத்துனா அசிங்கம்டா. இவன்கிட்ட செத்தா பெரும் அசிங்கம். தெரிஞ்சு மாற்றிடலாம். யார் எடுப்போம்? நம்ம இவனை எடுப்போம். ரியலோ
பாதியில் தான் இருக்கான். நீ சிம்பிளாக அடித்தா செத்துருவான். கரெக்டான அடி கரெக்டான வெய்யி அவன் செத்துருவான். செத்துடாத கரெக்டாக அடி, அவ்வளவு தான். ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் போகணும். போயிருக்கு. ஆனால் ஒரு அடியில் செத்துருப்பான் நினச்சேன், சாவலை. போடு. ஓகே 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 மாஸ்க் காட்டிட்டு இதுக்கப்புறம் சண்டைக்கு வராது. டேய் நியூ சார்மலான்னு வச்சுருக்கியா? டேய் என்னடா? ஐயா இவன் சார்மலான் வச்சுருக்கானா, நம்மளும் சார்மலான் வச்சுருக்கோம். ஐயா அவன் எவல்யூஷன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எவல்யூஷன் பண்ணி ஆகணும். இப்போ ஃப்ராகிட்டி இருக்கும் சார்மலானுக்கு ஃபைட்டா எடுக்கிறான்டா. வாட்டருக்கு என்ன போட்டு விட்றா. நீயும் சார்மேலனை விட ஏன் சார்மன் பெஸ்ட்டுடா, அதை விட என் ஃப்ராகிடியர் பெஸ்ட்டுடா. போட்டு விடு, அவ்வளவு தான். யாருக்கிட்ட எவ்வளோ போடுற ப்ரோப்ளம் வந்திருக்கேன் வேறையும் மாதிரி பண்ணிக்கிட்டு. இப்போ நம்ம போய் ஒருத்தன் கூட சாவலை மக்களே, பாஸ் காட்டிட்டோம்ல. ஓகே அடுத்த மேலே போவோம். ஐயோ இன்னும் எவனா இந்த ஃபைட் இருக்கும் தெரியாது. ஓகே அடுத்து யார்? ஓகே டீம் ராக்கெட் பற்றி அவன் பேசுகிறானுங்க. இது வச்சுருக்கான் மக்களே, ஈவியோட ஃபெலரியோனு. ஐயோ எனக்கு ஈவிலேயே ரொம்ப பிடிச்ச டைப்பில் இந்த டைப்பு ஒன்று. இவன் ரொம்ப பிடிக்கும் இந்த டைப்பு, ஃபயர் டைப்பு. இந்த டைப்பும் பிடிக்கும். ஈவியோட அந்த வெப்பரியான் டைப்பு பிடிக்கும். அது வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மீன் பொக்கிமன் மாதிரி செம்ம அழகாக இருக்கும். ஒரு 2 ஃபயர் டைப் வச்சுருக்கியா நீ? ஐயோ ஈவிலாம் வச்சுருக்கானுங்க. நம்மக்கிட்ட ஃபயர் ஸ்டோன் இருக்குது, அதை வச்சு நம்மளால் வந்து அது என்ன இது ஐயோ அது இன்னொரு பொக்கிமன் நைன்டில் ஃபாக்ஸ் இருக்கும் மக்களே, அந்த பொக்கிமன் அது நம்ம எவல்யூஷன் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து ஈவி வந்து பிடிச்சி ஃபயர் ஸ்டோனை வச்சு ஃபெலோரியானா மாற்ற பிளானில் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் ஒரு வீடியோவில், எல்லா ஈவியும் பிடிச்சி எல்லா ஸ்டோனை வாங்கி ஒவ்வொரு ஈவியும் ஃபயர் டைப்பு வாட்டர் டைப் அந்த மாதிரி மாற்றலாம் பிளானில் வச்சுருக்கேன் நான். அதுதான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஈவியை தேடிட்டு இருக்கேன். ஈவி கிடைக்க மாட்டேறான். நம்ம இருக்க பயமில் ஈவியே காணும். என்னத்தனை பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் வீடியோ போவோம் மக்கள். ஈவியெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரி பிஹெச் எடுத்துப்போம். பேசி ஒரு மேட்சையை முடிச்சிட்டோம். 3 பேர் நினச்சிருக்கான் அவன். ஒன்று வந்து பிஜி ஆட வச்சுருக்கான், மிச்சம் 2 என்ன பொக்கிமான்னு தெரில. இதே பிஹெச் ஒரு அடியில் முடிச்சு விட்டு. ஐயோ ஆஃப்டர்நூன் போயிருக்கே. பிஹெச்சோ இன்னும் ஒரு அடியில் முடிச்சு விடணும். ஏன்னா இவங்ககிட்டயே டைம் ஓட்ட முடியாது. செத்துறாத இவங்ககிட்டலாம் செத்துறாத, அவ்வளவுதான். அடுத்து என்ன பொக்கிமானே? கோல் பேட்லாம் செத்துனா உனக்கு அசிங்கம். செஞ்சு அவனை அடிச்சிரு. என்னடா அடி விழுவ மாட்டேங்குது, ஹெல்த்தே அந்தளவுக்கு குறைய மாட்டேங்குதே. செத்துறாத, அடிச்சிட்டு செத்து போயிரு, மாசாக இருக்கும். அடிச்சிட்டு செத்துப்போ. ஐயோ அடிக்க மாட்டானே, பயமுறுத்தாத பயப்பட மாட்டேன். அடிச்சிட்டு செத்து போயிடுறா. இதில் நம்ம ரிஸ்கே நம்ம மெடிக்கிட்டு போட்டுக்கலாம். மெடிக்கிட்டா போர்ஷன் போட்டுக்கலாம். இந்த FIFA விளாண்டு மெடிக்கிட்டே வருது. போர்ஷன் போட்டுக்கலாம். இப்போ அடிக்க முடியுமா? படிக்கிறேன்டா செத்துறாதரா. ஓகே அட்ரா அவ்வளவுதான். மாஸ்க் காட்டிட்டடா. பிஹெச் மாஸ்க் காட்டிட்டடா. இவங்கிட்ட வேணாம், உன்னை கடிச்சே கொண்டுருவான். நம்ம வந்து ரியலு எடுத்துப்போம். ரியலு ஐயோ இவனை வேற பாரு. என்னடா நீயும் வேலையை காட்டிட்டு வேற யாரா இருக்கா? சார்மலன் நீ வாடா. டேவன் தயவு செஞ்சு அடிச்சிட்றா. டேவன் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று போட்டு விடு. எம்பரை போட்டு விடு, செத்தானா மாசா இருக்கும். என்னடா போடுறது பொய்யால? நீனா ஃபயர் டைப் மூலாம் போடுற. யார் எடுக்கலாம்? ஐயோ யார் எடுக்கிறதோ தெரியலையே. சரி நீ வாடா தென்னை மரம். ஐயோ தென்னை மரத்தையும் தண்ணி அடிக்கிறானே. என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க? போட்டு விடு. செத்துறாத. நான் அடிக்க மாட்டேன். அடிடா. ஐயோ கியாட்ரினாச்சும் போட்டு விடு. செத்துட்டான்டா, அவ்வளோதான். ஐயோ கடைசியில் இவனே செத்துட்டானே. இப்போ யார் எடுக்கிறது? ஃப்ராகிட்டி நீ வாடா. நீயும் செத்துறாத. எதை போட்டுடலாம்? வாட்டர் கண்ணை போட்டு விட்றா. அப்போடா இது நீ முன்னாடியே வந்துருக்கலாம். நான் முன்னாடியே ஒன்று எடுத்துருவேன், அவசரப்பட்டுட்டேன். வாட்டர் பல்ஸை போடுறா. அவ்வளவு தான். போடு. யாருக்கிட்ட செத்துறான்டா. ஒரு 3 பேர்த்துக்கு என்னடா நாக்கு தள்ளிடுச்சுடா.
எவ்வளோ நேரம் ஓகே போட்டு குத்து குத்து குத்துறானுங்க. சரி அடுத்த யார் அடுத்த யார்? போதும் போதும் கேப்டனு. நன்றிலாம் பரவாயில்லப்பா. நன்றி நன்றியா? சரி பரவாயில்ல. ஓகே. சரி 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 சரிப்பா சரிப்பா சரிப்பா. நன்றிலாம் போதும். என்னமோ கொடுத்துருக்கானுங்க இண்டிவிஜுவல்னு. ஓகே மெனுக்கு போயிட்டு போக்கடேஸ்க்கு போயிட்டு என்னதுடா இது? லெவலப் பண்ணலாமா? எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? இது அதிகமாகவே இருக்கே. அதிகமாகவே இருக்குது. நம்ம தான் ஃப்ராகிட் எக்கச்சமாக போட்டு விடுவோமா? மட்டும் போட்டு விடுவோம். நமக்கு 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 ஆ ஓ ஸ்டாட்ஸ்லாம் ஏறுது. அப்போனா சார்மினான் வாட இல்லை அவனுக்கு மட்டும் இவன் போட்டுடலாம். இல்லை ரியூலுக்கு போட்டுடலாம். கன்ஃபியூஷனாக இருக்குது. அது இன்னும் டெவலப் ஆகணும். இப்போ போட்டு விடு போட்டு விடு போட்டு விடு. அதிகமாக போடு அதிகமாக போடு அதிகமாக போடு. அடுத்து நீ 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 வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. நீ ஒரு 10 வாங்கிக்கோ. சார்மினான் நீ வாடா வாடா வாடா. நீ ஒரு 10 வாங்கிக்கோ. நீ வா நீ வா. நீ தான் ஃபுல்லாக வாங்கிக்கணும். ஏன்னா நீ தான் மெயின் கேரக்டரு. போடு 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 ஃபுல்லாக போடு ஃபுல்லாக போடு ஃபுல்லாக போடு. போதும் 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 போதும். மிச்சத்தை வந்து யாருக்கு போடலாம்? இது எனக்கு கொஞ்சம் போட்டுடலாம். ஓகே மிச்சத்தை வந்து இவனுக்கு கொஞ்சம் போடுவோம். ஓகே 10 வரைக்கும் போட்டச்சா இல்லை ஒரு கொஞ்சம் போடுவோம். மித்திகல் போக்கிமானு இவனுக்கு ஒரு 2 போடுவோம். ஒசப்படி அதிகமாக போட்டேன் அப்புறம் ஃபுல்லாக இவனை போட்டுடலாம். இல்லை இல்லை பிகச்சு இருக்கான். எனக்கு கொஞ்சோண்டு போடுவோம். கரெக்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். முதல்ல லெவலப் பண்ணி விட்டுறலாம். ஓகே யாருக்கு முதல்ல லெவலப்? முதல் ரீலுக்கு பண்ணி விட்டுறலாம். அவன் தான் முதல்ல லெவலப் பார்க்கணும். ஓகே அவனுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிகிச்சு இருக்கான். பிகிச்சுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு பண்ணோம் தென்னை மரம் போக்கிமானு. அதுக்கப்புறம் யாருக்கும் இல்லையா? நல்ல விஷயம். வேறு 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 மக்கள் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு மாஸ்டர் பால் கிடச்சிருக்கு. லக்கில் கிடச்சிருக்கு. எப்படி லக்கி லக்கி மெனு என்னமோ லக்கி ரிவார்ட்ஸில் வந்து எனக்கு மாஸ்டர் பாலை கொடுத்துருக்கானுங்க. இந்த பாலை நான் வந்து எந்த போக்கியமானுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். எந்த போக்கியமும் பிடிக்க மாட்டேன். நம்மளோட டார்கெட் வந்து ஒரு போக்கியமான் வச்சுருக்கேன். மியூ டூ தான் அவன் பிடிக்கிற டார்கெட்டு. அவனுக்கு தான் இந்த மாஸ்டர் பால் ரெடியாக வச்சுருக்கேன். அவன் மட்டும் கிடச்சானா மாஸ்டர் பாலை போட்டு பிடிக்கிறது தான் நம்ம டார்கெட்டு. மியூ டூ தான். அவனுக்கு தான் இந்த மாஸ்டர் பால் வச்சுருக்கேன். அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும். அதுக்கே இந்த மாஸ்டர் பாலை தொடவே கூடாது நம்ம. சரி அடுத்து இது கொடுத்துருக்கானுங்க. முதல் கிஃப்ட்டை முதல் திறப்போம் நம்ம மாஸ்டர் பால் நம்ம யூஸ் பண்ணுற போகிறதே இல்லை. என்ன மாதிரி போக்கியம் வந்தாலும் மாஸ்டர் பால் யூஸ் பண்ணது இல்லை. ஃபுல்லாக மியூ2க்கு மட்டும் தான் மாஸ்டர் பாலே. ஓகே ஓகே அடுத்து வேறு ஓகே ட்ராகனைட்டோட இருக்குது. சரி ஓகே நான் வந்து நம்ம இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஓகே ஹாஸ்பிட்டலாக ஏன்னு பேர் மறந்துட்டேன். இனிமேல் அக்கா பேசுகிறாங்க. இவங்ககிட்ட நம்ம பேசுகிறது இல்லை போல். என்னமோ சைடு மிஷின் போல். அது தேவை நம்மளுக்கு. ரிவ்யூ பண்ணிட்டீங்க இல்லையா? ரிவ்யூ பண்ணிட்டீங்களா? நன்றி நன்றி நன்றி. சரி அடுத்து போதும் ரிவ்யூ பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க. என்னடா இது பக் ஆயிடுச்சு. சரி வெளியே போய்க்கலாம். ஓகே வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது வேறு தெரியலையே. என்ன பண்ணணும்? நம்ம வேறு ஃபைட்டெலாம் முடிச்சாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? சைடு மிஷின் செய்யலாமா? இல்லை வீடு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நம்ம யாராச்சும் வந்து பால்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வீட்டு என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் யாராச்சும் ஃப்ரீயாக மறுபடியும் ஸ்டோரில் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். ஸ்டோர் அவனை ஆட் பண்ணுறாங்க. ஓகே ஆனால் எல்லாமே கொள்ள காசை போட்டு விற்கிறானுங்க. மனசாட்சி இல்லை எவனுக்குமே. அங்கே பாரு ஒன்று எவ்வளோ விலை பாருங்க. ஃபுல்லி இல்லாமல் பாருங்க எவ்வளோன்னு. அதெல்லாம் வாங்கினா எங்கே போகிறது காசுக்கு? இவ்வளோ காசை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ நமக்கு தேவைப்படுது ஃபுல்லில் ஒரு 2 மட்டும் வாங்குவோம். அதுக்கே போச்சுடா காசு. எவ்வளோ வச்சுருந்தேன். ஐயோ அநியாயமாக காசை போட்டு விற்கிறானுங்க இவனுங்க. பார்க்கும்போதே வெறியாக இருக்குது எனக்கு. இன்னும் வாங்கவே கூடாதுண்ணா இந்த கடையில். அநியாயம் பிடிக்கிறானுங்க. போக்கேடெக்ஸில் என்ன வந்திருக்கு? யாருக்கு லெவலப்பு? யாருக்கு? ரியலுக்கு போடு ரியலுக்கு போட்டு விட்றா. நீ லெவலாக பார்க்க சொல்லலாம். அப்போ தான் மாசாக இருக்கும். லுக்கேரியா எவல்யூஷன் ஆகி மெகா ஸ்டோனை எடுக்கிறேன். கண்டிப்பாக எடுக்கிறேன். உன்னை லுக்கேரியோவாக எவல்யூஷன் பண்ணி மெகா ஸ்டோனை எடுக்கலை. கண்டிப்பாக எடுக்கிற மக்கள் நம்ம இவனுக்கு.
சரி சரி ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவனை எவல்யூஷன் பண்ணாலும் நிறைய 2 3 டாஸ்க் கேட்குறானுங்க. அதை செஞ்சு முடிச்சா தான் இவனை லுக்காரிவ் ஆக முடியும். பாருங்க நிறைய விஷயம் கேட்குறானுங்க. இவன் டேயில் தான் வந்து எவல்யூஷன் ஆகுவானா, 1000 ஸ்டெப்பு நடக்கணுமா, இதெல்லாம் எப்போ முடிச்ச எப்போ செய்கிறது? ஸோ கடுப்பாக இருக்குடா எனக்கு. சரி இப்போ என்ன பண்ணலாம் எனக்கு தெரியலையே. ஜிம் பேட்டில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போமா? அதுதான் ஒரே வழி. முதல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜிம் பேட்டில் எங்கே இருக்குமோ பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து என்ன ஜிம் பேட்டில் போகிறோமோ பார்த்துக்கலாம் நம்ம. எங்கே போகிறோம் நம்ம? ஓகே. ஏன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இவங்ககிட்ட பேசணுமோ? ஏன்னா முன்னாடி இவங்ககிட்ட தானே நான் வந்து பேசாமல் போயிட்டேன். நான் வேறு சைடு மிஷின் வேறு நினச்சிட்டேன். ஓகே, நான் ஜோய்கிட்ட பேசியாச்சு. ஓகே 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 ஓகே. நம்ம நம்ம வந்து இப்போ வந்து ஜிம் பேட்டில் தான் நம்ம தேடி போகிறோம். நம்ம இப்போ ஜிம் பேட்டில் எங்கே இருக்குது? அவனை கூப்பிட்டு போகிறானுங்க. டேய் பக்கத்துலேயே தான்டா இருக்குது ஜிம் பேட்டில். ஆஹா, சரி 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 மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஜிம் பேட்டிலுக்கு போய்க்கலாம். நம்ம சரி எப்படி இருக்க மட்டும் உள்ளே போய் பார்த்து வந்துடலாம் நம்ம. ஏன்னா என்ன டைப்பு ஜிம் பேட்டில் மட்டும் பார்த்து வந்துடலாம் நம்ம. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. வீடியோ என் பண்ண கூட கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. என்ன டைப் ஜிம் பேட்டில் மட்டும் பார்த்து வந்துடலாம். என்ன டைப்பு இவங்ககிட்ட பேசினா வரும் தானே. ஐயோ தெரியாமல் போயிட்டேனே. சரி சரி ரன் கொடுத்துடலாம். என்ன டைப் நம்ம பார்த்துப்போம். ஓ எலக்ட்ரிக் டைப்பா? எதுக்குமே இருக்கா நம்ம தென்னை மரமும் ஃப்ராகிடிக்கிறோம். அவனுங்க பார்த்து பாருங்க. சரி மக்களே, நம்ம வெளியாகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனுக்கு பண்ணுங்கள். போது நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.